ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட கேரளா லாட்ரி கேசிங் சேனல், தமிழ் சேனல். இது உங்களுடைய சேனல். மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 50-50 87 புதன்கிழமை அதுக்குரிய ரிசல்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98-61. நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, அடுத்தது 0 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க நம்பரில் பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஸோ 6ங்கிறது எந்த போர்டில் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நண்பர்களே, 6ங்கிறது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 98-61. நான் கொடுத்ததில் அப்படியே போர்டு அப்படியே மாறி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, 8-6-1. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம இங்கே கொடுத்ததில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அப்படியே போர்டு மாற்றி கொடுத்துருக்கேன் நண்பர்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படியே போர்டு மாற்றி கொடுத்துருக்கேன் பாருங்கள், 8-6-1. சரிங்களா? கணிப்பு கரெக்டு தான், போர்டு மாதிரி உட்காந்துருச்சு. எனக்கு தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஒரு அருமையான வெற்றி என்றைக்காக இருந்தாலும் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறியாடா அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. அதனால் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பான வெற்றி. நான் சொன்னது மாதிரியே ஒரு நம்பர் இறக்கி வச்சு அடிக்கலான்னு பார்த்துங்க பாருங்கள், 9. அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 9 அப்படியே இறக்கிட்டான். 7க்கு 8, 8க்கு 6, 5க்கு 1. சிம்பிளாக அடித்து முடிச்சுட்டான். பார்த்தீங்களா இல்லையா? நம்ம கொடுத்ததில் 8-6-1 அப்படியே போர்டு மாறி பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0 ஸ்ட்ராங்கான நம்பர் நம்ம 6 கொடுத்துருந்தோம். அடுத்தது நம்ம இங்கே கொடுத்ததில் அந்த கணிப்பு படி தான் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். அப்படியே போர்டு மாறி தான் இருக்குது. சரிங்களா? நம்ம பி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 6 கொடுத்துருந்தோம். சி போர்டில் 5-7-6-3 கொடுத்துருந்தோம். ஆனால் சி போர்டில் 1 பாஸ் ஆகிருக்குது. இந்த 8ங்கிறது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 861 இந்த பி போர்டில் இருக்குது. பார்த்தீங்களா? 8-6-1. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. பரவாயில்ல, விடாமுயற்சி என்ற என்னைக்காக இருந்தாலும் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியோட நாளைக்குரிய கெஸ்ஸிங் காருண்யா ப்ளஸ் எப்படி இருக்குது கணிப்பை பார்த்துருவோமா? காருண்யா ப்ளஸ் 512 நாளைக்கு வியாழக்கிழமைக்குரிய கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பேற்பட்ட நம்பர்லாம் வரப்போகுது, ஸ்ட்ராங்கான நம்பர்லாம் என்ன, நல்லா தரவாக எடுத்திருக்கேன். ஒரு வருஷத்தோட ரிசல்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் செட்டு அப்படியே செட்டாக எடுத்திருக்கேன். சரிங்களா? அதை வச்சு தான் நம்மள நம்பர்ஸ் கொடுக்கவும் போகிறேன். அப்படி அதில் என்னப்பா கணிப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிசல்ட் 98-61 டுடே ரிசல்ட்டு. சரிங்களா? டுடே ரிசல்ட்டில் இந்த 8க்கு நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் எந்த போர்டில் என்ன நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சுருக்கமாக கொடுத்துட்றேன். நம்ம கால்குலேஷன் போட்டு குழப்பி அதை ஒரு வழிக்கு கொண்டு வர விரும்பலை. சிம்பிளாக ரிசல்ட்டை வச்சு எடுத்துருக்க நண்பர்களே. அதுக்குரிய இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் 50-50க்கு பார்த்துருப்பீங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னப்பா நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 9-7-3. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னப்பா, இந்த 8க்கு 9-7-3ங்கிறது கொடுத்துருக்கேன். அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு 5-4-9. இந்த 6க்கு 5-4-9. அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாஸ் ஆன நம்பர் 1க்கு நாளைக்கு 9-3-2. சரிங்களா? கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 8க்கு 9-7-3, பி போர்டில் 6க்கு 5-4-9, சி போர்டில் 1க்கு 9-3-2. டபுள் நம்பர்ஸ் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் அது ஒரு க்ளூவாக வச்சுக்கோங்க. டபுள் நம்பர்ஸ் ஏபியில் வரலாம், இல்லை பிசியில் வரலாம். அதனால் மறந்துடாதீங்க. டபுள் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் வாய்ப்பு இதில் இல்லாமல் நான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அது ஏசிபிசியில் உங்களுக்கு டபுள் செட்டில் கொடுத்துட்றேன். 999 கொடுத்துருக்கேன், 333 கொடுத்துருக்கேன். நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் டபுள் போர்டுக்கு நிறையாவே, டபுள் நம்பர்ஸுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்னப்பா கதை அப்படிங்கிறீங்களா? 5-9-3-2 ஆல் போர்டு 5-9-3-2. ஸ்ட்ராங்கு அடித்தா ஸ்ட்ராங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிங்களா? அதுக்கு நம்பர் அதே தான், 5-9-3-2. வேறு வாய்ப்பே இல்லை, கன்ஃபார்மாக இருக்குது. 5-9-3-2 தான், ரெண்டுக்குமே தான். 1க்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது.
இந்த தடவை ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். 5932 ஆல் போர்டை பொறுத்திருக்கு 5932 சரிங்களா. ஏபிசி நம்ம கொடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிபிசியை கணிச்சிருக்குமா. ஏசிபிசி என்ன பார்க்காத இந்த வந்துடுறேன். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, ஏசி டபுள் நம்பர்ஸு இருக்குது. நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் 99ங்கிறது. சரி, ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் 52 82 81 51 73 38 59 72 33. பிசி நல்லா பார்க்காத. பிசியா இந்த வந்துடுறேன். பிசியை பொறுத்த வரைக்கும் 0 8 0 2 0 0 38 12 18 98 93 59. ஏபி 95 74 39 50 80 83 81 90. பாக்ஸில் போட்டு மறக்காமல் பாருங்கள் சரிங்களா. அடுத்தது 4டியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 98 61. இந்த 9க்கு நான் எடுத்திருக்க நம்பர் 1 5 2 7. ஸோ இதை வச்சு கணிப்போமா. மறக்காமல் பாக்ஸில் போட்டு பாருங்கள் நண்பர்களே. இது மறந்துடாதீங்க. பாக்ஸில் போட்டு பார்த்தா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வரும் சரிங்களா. அதனால் பாக்ஸ் மறக்காமல் போட்டு பாருங்கள். 17 98 53 42 28 49 75 93 1 5 2 7. இதை வச்சு நம்ம ஏபிசியில் கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸையும் வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு கண்டிப்பாக மறக்காமல் போடுங்க சரியா. போடும்போது தான் உங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு கிளியரான ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அதுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது ஏபிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏபிசியில் சும்மா இதிலே வச்சே ஒரு கணிப்பில் கொடுக்கணும். 948 309 543 898 912 913 359 502 832 798. சுருக்கமாக கொடுத்துருக்க நண்பர்களே சரிங்களா. மறக்காமல் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து இந்த 9க்கு எடுத்திருக்க நம்பர் 1 5 2 7 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏபோர்டை பொறுத்த வரைக்கும் நான் பாக்ஸில் போடல, ஜஸ்ட்டு நான் கொடுக்குற நம்பர்ஸ் வச்சு ஒரு கேதராக ஒரு இது கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு பாருங்கள். ஏசிபிசி ஏபி தெளிவான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நண்பர்களே சரிங்களா. நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இதான். நாளைக்கு 100% வெற்றி கண்டிப்பாக இருக்குது. நான் இன்றைக்கி நம்பிக்கையை விட மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையை விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த நம்பிக்கையோடு நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸில் பாருங்கள். நம்மளோட கெஸ்ஸிங் கொடுக்குற நம்பர்ஸ்லாம் உங்களோட கணிப்புகளில் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற நம்பர்ஸில் உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆனிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு முழு வெற்றியோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். சிம்பிளாக கொடுத்துருக்கேன், சுருக்கமாக தான் இருக்குது. இந்த நம்பர்ஸ் உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு 4 மூடும் கண்டிப்பான வெற்றி உண்டு. ஒரு சூப்பரான வெற்றியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். சிம்பிளாக கொடுத்துருக்கேன், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகப்படும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக கன்ஃபியூஷன் இல்லாமல் கால்குலேஷன் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.